My name is what? My name is my name is ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்லி நெபர் வினர் ஜஸ்டிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 தொடங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டேட் தெரியும். ஸோ அக்டோபர் 5 2025. ஸோ சீசன் 9 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம விஜய் சேதுபதியான துவங்கியிருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பிக் பாஸ் சீசன் 1 ஸ்டார்ட் ஆக போகுது. வீடியோஸ் போட்டோம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கடுத்து நிறைய கண்டென்ட்ஸ் அதெல்லாம் மாறினதுக்கடுத்து நம்மளோட பாதையும் மாறிடுச்சு. ஸோ இப்போ திரும்பி நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். பட் முன்னே நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர், ஸோ ஒரு 500 அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1,50,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்குது. ஸோ அதில் திரும்பி நம்ம அடுத்த ஸ்டெப் கட்டத்துக்கு இறங்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் இல்லாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இனிமேல் இந்த சீசன் 9 பிக் பாஸ் நம்ம கொஞ்சம் வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா எதார்த்தமாக இருக்கும். நான் பேசுறது எதார்த்தமாக தான் இருக்கும். எடிட்டிங்லாம் அந்த அளவுக்குலாம் இருக்காது கைஸ். ஸோ அதால் உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பையன் எப்படி உங்கள்கிட்ட கதை சொல்லணும் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோவோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 கண்டெஸ்டன்ட் யார்? நான் சீசன் 9 கண்டெஸ்டன்ட் அந்த வீடியோஸ் நான் பார்த்து விட்டு என்ன பண்ணுறது? மோஸ்ட்லி இப்போ வந்ததில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பிக் பாஸில் யார் வருவாங்க? ஃபீல்ட் அவுட்டான ஆர்டிஸ்ட் ஓகே இந்த மாதிரி தான் நான் பேசுவோம்ப்பா. ஃபீல்ட் அவுட்டான ஆர்டிஸ்ட் இல்லை யாராவது சோஷியல் மீடியாவில் ஃபெமிலியராக இருக்கிறீங்க அந்த மாதிரி தான் பிக் பாஸில் இறக்குவாங்க. பட் இந்த டைம் பிக் பாஸில் இறக்கணுங்க எல்லாமே இன்ஸ்டா ஃபெமிலியர், யூடியூபோட இன்ஸ்டா ஃபெமிலியர் தான் இறக்கிக்கிறாங்க. பிகாஸ் பிக் பாஸ் முடிவு பண்ணிடுச்சு இன்ஸ்டாகிராம் தான் எல்லாம் போல். ஸோ அதால் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்டெஸ்டன்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு தரேன் பாருங்கள். மொத்தம் 20 பேர். அந்த 20 பேர்த்தில் நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எல்லாம் மெமரிஸ் ஆகாதுப்பா. அது வேறு ஒன்று இருக்குது. நம்ம எபிசோட் பார்க்கத்தான் அதில் இருக்கிற பேர்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். திரும்ப அவங்களோட கேரக்டர் ஞாபகம் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமாக சொல்லிடுற திவாகர் ப்ரோ வருவார்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே நான் மட்டும் இல்லை, என்ன சொல்கிறது. ஸோ இப்போ இந்த பிக் பாஸ் பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இனிமேல் நம்ம லூசுத்தனமாக பண்ணி கூட நம்ம ஃபெமிலியர் ஆகிட்டுனா போது எல்லாரும் பாராட்டுவாங்க. அதாவது இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ பிக் பாஸில் கண்டெஸ்டன்ட் யாருன்னு லிஸ்ட்டு பார்த்துடலாமா? ஓகே. அதாவது இதில் 1 2 3 அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. எனக்கு என்ன இன்டர்நெட்டில் ஷோ ஆகுது அதை தான் உங்களுக்கு காட்ட முடியும். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு வயசு 25, கலையரசன். உங்களை பக்கத்தில் ஃபோட்டோ பார்த்தாவே தெரியும் கலையரசன் உங்களுக்கே தெரியும். ஆறாரம்ப நிறையா சாமியார் இது அந்த இது இந்த இது எல்லா ஷிமெஷும் பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பாராட்டு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் பிக் பாஸில் வந்திருக்காரு. ஆமாம், அதே கலையரசன் தான் சாமியார் வேஷம் போட்டு திரும்ப அகோரியா போய் அதாவது எனக்கு புரியல. சாமியார் இருக்கிறவங்க எல்லாருமே கமிட்டட் ஆகி பொண்ணு அதில் தான் சுற்றுறாங்களே. குடியும் குட்டியுமா இருக்கிறது பேர் தான் சாமியாரா? அப்படி பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் தான் உண்மையான சாமியார்ப்பா. ஏன்னா உண்மையிலேயே கல்யாணம் ஆகாமையே எது தேடிட்டு இருக்கிறாங்க தெரியுமா உண்மையாக 90s கிட்ட. எனக்கு இது என்ன கதைன்னு எனக்கு புரியல. சாமியார்னு சொல்கிறவங்க எல்லாருமே கல்யாணம் ஆகி குழந்தையோட வாழ்கிறாங்க. பின்ன உண்மையிலேயே சாமியார்னு பிரம்மச்சாரி தானே. சரி அந்த இதெல்லாம் நமக்கு எதுக்கு. முதல் கண்டெஸ்டன்ட் நம்மளோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கலையரசன் ப்ரோவை காட்டியிருக்காங்க. கலையரசன் ப்ரோ வந்துட்டு விஜய் சேதுபதி அண்ணன்கிட்டையும் பார்த்து பேசினார். அவரோட ஒய்ஃபோட திரும்பி சேர்ந்துட்டாராம். கலையரசனுக்கு அடுத்தது வேறு யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். கமருதீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீரியலில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. உங்களுக்கு பார்க்குற பிக்சர் பார்த்தாவே தெரியும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் பற்றி தான் சொல்ல முடியும். இவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமைப்பா. விக்ரம் ப்ரோ, விக்ரம் உங்களுக்கு தெரியும், யூடியூப் ஃபெமிலியரு. இவரை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. இவரோட ஸ்டாண்டப் காமெடியால் சூப்பராக இருக்கும். அடுத்தது நந்தினி. ஸோ இவங்களை நான் எதில் பார்த்தேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பிக் பாஸ்லேயும் சொல்கிறாங்க இவங்களை ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர், டெலிவிஷன் ஆங்கர்ன்ட்டு. எனக்கு பார்த்த மாதிரி தெரில. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் நெகட்டிவாக பேசியிருந்தாலும் எனக்கு ஓகே தான். பிகாஸ் நான் வந்து நேச்சுரலாக உண்மையை நான் சொல்கிறேன். அடுத்தது அப்சரா சிஜே. இவங்கள நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது. ஷீஸ் எ குட் கேர்ள்னு சொல்கிறத அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா, இவங்கள நான் மீட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. நான் கொஞ்சம் பழகிருக்கேன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்ல. உண்மையில நல்ல பொண்ணு. இப்போ எங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வந்து ஒரு சாதிக்க துடிக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாடல். மொத்தமாக இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க என்ட்ரன்ஸில் வரப்போதே அங்கே இருக்கிற பசங்கள்லேருந்து பொண்ணுங்க வரைக்கும் எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா
கேர்ள்ஸுக்கே காம்படிஷன் தர்ற அளவுக்கு இவங்க இருந்தாங்க. அந்த சேம் டைம் ஹேர் க்ரோத் பார்க்கணுமே. இது என்ன உண்மையான முடியான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே என் முடிய பத்தி கேட்காதீங்க. நாம பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடென்டிட்டிக்காக தான் நம்ம இந்த மாரி முடி வளர்த்துறோம். அடுத்தது சுபிக்ஷா. இவங்க யார் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு யூடியூபர்ன்னு சொல்லலாம். முதல்ல ஒரு கேர்ள் ஃபிஷர் வுமன் வ்ளாகிங் பண்ணக்கூடியவர்கள் இவர்கள். சுபிக்ஷா. அடுத்தது யாருப்பா? ஓ! இவரா? தேவசகாயம். பிரவீன் தேவசகாயம். இவர நீங்க மோஸ்ட்லி டிவி சீரியல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. நெகட்டிவ் ரோலா. ஸோ இவர கூட கொண்டாந்து விட்டுருக்காங்க. இவர் வந்து கூட போய் என்ன தெரியுமா சொன்னாரு? "ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஹாலிவுட்ல போய் நடிக்கணுன்ட்டு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நீங்க நிச்சயம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது." வினாயா ஆமா. வியானா. ஸோ வியானாவ பத்தி உங்களுக்கு பார்த்திருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, இத போட்டிருக்காங்க லிஸ்ட்ல. மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி தமிழ் என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரி ஷி காட் எ எல்லாம் பொதுவா அப்படிதாப்பா பார்த்தீங்க பார்த்தா மாடல், ஆக்டர்ஸ் அப்படின்னு நெறைய விஷயத்த சொல்றாங்க. ஸோ இவங்கள பத்தி நமக்கு அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வினோத்குமார். கானா வினோத்குமார். என் பேர் பார்த்தீங்கன்னா, என் பேரு வினோத்குமார் தான். மேபி நான் ஃபியூச்சர்ல பிக் பாஸ் 10 போணும்னு கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். அதுக்கான வழிய தான் இனிமே செயல்படுத்துறேன். இன்னும் 1 இயர் டைம் இருக்குல்ல. ஸோ வினோத்குமார். ஸோ இந்த பேர்ல நெக்ஸ்ட் டைம் என் மூஞ்சி வரும்னு நெனைக்கிறேன். ஆனா ஒண்ணு தெரியலப்பா எனக்கு. இவங்களுக்கெல்லாம் இந்த இன்டர்வியூல நெறைய பேர் பேசும்போது, அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல எல்லாருமே தன்னோட ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஹெல்ப்பா இருந்தது வைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ம். ஸோ அதுவும் பெரும்பாடு விஷயம் தான். அது வந்து ரம்யா ஜோ. ஸோ இவங்க யார் பார்த்தீங்கன்னா, ஒரு சோஷியல் மீடியா டான்சர். இன்ஸ்டாகிராம்ல ஃபெமிலியர். நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லம்போது சைட்ல பிக்சர் வரும். ம். ஆதிரை சௌந்தரராஜன். இவங்கள நான் எங்க பார்த்தேன்னா, சத்தியமா எனக்கு தெர்லப்பா. இன்ஃபர்மேஷன் என்ன போட்டிருக்குன்னா, ஆதிரை சௌந்தரராஜன் ஆக்டிங் கரியர் இன் சப்போர்ட்டிங் ரோல் இன் தமிழ் சினிமா பிகேம் எ மார்க் ஆஃப் த டெலிவிஷன் கேட்டகரி பிகில் 2019 வந்து பிகில் விஜய் படத்துல. ஸோ இவங்களா? ஸோ இவங்க எனக்கு தெரிஞ்சு பிகில்ல மூஞ்சி ஒரு மாரி வந்திருக்குமா அவங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஷி இஸ் எ மூவி ஆர்டிஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விஷாலி கிம்கார். சம்டைம்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா, சில வார்த்தைகள் வாயில நுழையாது. பட் இருந்தாலும் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். விஷாலி கிம்கார். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷீஷா குக் வித் கோமாளி வந்திருக்காங்கப்பா. ஓகே. குக் வித் கோமாளி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா எனக்கு கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்தது யாருப்பா? பிரவீன் காந்தி. இந்த பிரவீன் காந்தி இவர ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களால இவர ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் இவரு பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மூவி பேர் சொல்லவா? இப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவரோட மூவில ஒருத்தர் வந்தார் தெரியுமா? அதான் அரங்கம் அதிரட்டுமே. ஸோ அவரு தான். நாகார்ஜுனாவோட ஒரு சூப்பர் ஹிட் மூவி பார்த்தீங்கன்னா, ரட்சகன். அந்த மூவியோட டைரக்டர்ப்பா இவரு. உண்மையிலே சூப்பர் இல்ல. ஸோ இவர இறக்குனது உண்மையிலே கொஞ்சம் பெருமை தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் சபரிநாதன். ஸோ இவரு வந்து என்ன ஃபன் பண்ண போறாருன்னு தெரியல. என்ன ஃபன் பண்ண போறாரா? நான் பார்த்த விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இவரு என்ன பண்ணாருன்னா, நான் இந்த சீசன் 9 ஸ்டார்ட்டிங்ல பிக் பாஸ் என்ன ஆப் வச்சாங்கன்னா, வாட்டர் ஆப் தான் வச்சாங்களே. அதாவது வரப்போது சில பேர் இந்த வாட்டர் வந்து ஆன் பண்ணணும், வாட்டர் வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ அந்த இதுல என்ன உள்குத்து இருக்குன்னு தெரியாம நெறைய பேர் ஆஃப் பண்ணிட்டாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு தண்ணி கிடையாது. தண்ணி கிடையாதுன்னா, குடிக்கிறதுக்கு லிமிட்டான தண்ணி. அது நீங்க ஓப்பன் பண்ண அளவுக்கு தான் தண்ணீன்னு சொல்ட்டாங்க. கழுவுறதுக்கெல்லாம் தண்ணி வந்து கம்மியா. ஸோ அதெல்லாம் நம்ம துரை என்ன பண்ணாருன்னா, இது இவரு பண்ணாரா? இல்ல யார் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. நீங்க இந்த பிக் பாஸோட எபிசோட் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூட்டாஞ்சோறு சாப்பிடுவீங்க தெரியுமா? அந்த மாதிரி நம்ம பாத்திரத்த கழுவும்போது தண்ணி மிச்சப்படுத்தணும். அதான் நம்ம ஒரு பெரிய பிளேட்ல சோறுலாம் செஞ்சு 10 உருண்டை போட்டு வச்சிரலாம். அப்பதான் தட்டு மிச்சமாகும், கழுவுறது மிச்சமாகும்னு சொன்னாரு. அதாவது ஒரு ஹைஜீனிக்ன்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல. அந்த ஹைஜீனிக் விஷயத்துல பார்த்தீங்கன்னா, சில பேர் ஓகே சொன்னீங்க தண்ணி பஞ்சத்த கட்டுப்படுத்தலாம், கழுவுறத கட்டுப்படுத்தலான்ட்டு. ஆனா சில பேர் மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி உர்ருன்னு இருந்துச்சு. உர்ருன்னு இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது இவரு தான். ஏன்னா, அந்த உருண்ட பிடிப்பாங்க தெரியுமா? இப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தா கையில கிளவுஸ் போட்டுப்பாங்க. இந்த இடத்துல தருவாங்களான்னு எனக்கு தெரியல. இது ஒரு பெரிய சம்பவமா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சபரிநாதன் இவரே தான். இவரே தான் இதுக்கு அடிக்கல் நாட்டுனாரு. ஓகே. ஒரு வேளை இந்த பிக் பாஸ் போதாது கனித்திரு. இவங்க யாரு பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஒரு ம், ம். குக் வித் கோமாளி 2ல ஃபெமிலியரான ஒரு டிவி ஆர்டிஸ்ட். அடுத்தது இவரு தான்ப்பா. இவரு என்ன மேட்டர்ன்னு எனக்கு தெரியல. டூகார் என்டர் த ஹவுஸ். டூகார். நீங்க இந்த பிக் பாஸ் சீசன் 9ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தரு கொரியன் பாய் மாரி ஒருத்தர் வந்திருப்பாரு.
ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, த நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் மேக் எ கிராண்ட் என்ட்ரி இன் த பிக் பாஸ் சீசன் 9 இஸ் தேர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அண்ட் பயாலஜிக்கல் பர்சனாலிட்டி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, டிராயிங் இன்ஸ்பிரேஷன், கொரியன் ஃபேஷன், அதாவது ஒரு கொரியன் இப்போ பார்த்தீங்கன்னா, சமீப காலமாகவே கொரியனோட இது தாக்கம் அதிகமாக இருக்குது. அந்த ரீசனால ஒரு கொரியன் ஃபேமிலியர் மாதிரி இருக்கிற ஒரு பர்சனை இறக்கிட்டாங்க. இவரோட சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலிங், ஃபேஷன், சோஷியல் மீடியா அதுதான். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? இவங்களா விஜே பார்வதி தெரியுமா? ஸ்டார்டிங்கில் எடுக்க மடுக்கா கேள்வி கேட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. அவங்களையும் கொண்டு வந்து இறக்கி வைக்கிறாங்க. டேய் ரொம்ப நல்லா வரீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே. இவர் பார்த்தீங்கன்னா ஷீஷியா மாடல் அண்ட் ஆர்டிஸ்ட்னு போட்டிருக்காங்க. அரண்மனை 4ல் சுந்தர் சி அந்த டைரக்ட் பண்ண இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்காருப்பா. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் போதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிஸ்ட்டு பாருங்கள், ஆரோரோ சின்க்ளர். ஸோ இவங்களுக்கு தெரியாதவங்க இருக்க முடியாது இந்த காலத்தில். ஸோ இவங்கள பற்றி சொல்லணுன்னா இவங்கள பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. யார் சொல்லணும்? உங்களுக்கு தெரியாது. அவங்களோட இந்த இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறது தெரியுமா? ஒரு சப்ஸ்கிரைபர் 300 பே பண்ணணும்னா அவங்களுக்கு பார்த்து 1000 சப்ஸ்கிரைபர் 300 1000 டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ ஓகே, அவங்க குழந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க, அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அகில இந்திய சூப்பர் ஸ்டார் நடிப்பருக்கு திவாகர் தான் வந்திருக்காருப்பா சீரியஸாக. அவரோட வீடியோஸை நான் பார்த்தேன். நான் பார்த்தது நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நான் சொன்ன கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன். மேபி நான் யாராவது தவறு விட்டு இருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. திவாகர் என்ன தம்மா பண்ணார்? அந்த வீடியோ நான் பார்த்தேன். ஒருத்தர்கிட்ட ரட்சகனோட படம் டேரக்டருக்கார காந்தி. ஸோ சாரி சார். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பேர் அந்தளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. எபிசோட் போக பேர் ஞாபகம் வச்சுக்கலாம். திவாகர் அவர்கிட்ட போய் இவங்க எல்லாருமே சோஷியல் மீடியா ஃபெமிலியர், விஜே, டெலிவிஷன் சூப்பர் ஸ்டார். பட் நானும் அப்படி கிடையாது சார். நான் ஒரு டாக்டர். நான் ஒரே வருஷத்துலேயே தமிழ்நாடு ஃபுல்லாக உச்சத்தை தொட்டுட்டேன். தமிழ்நாடு உலகமோ அந்த மாதிரி கொஞ்சம் தற்பெருமை அடிச்சுக்கிட்டாரு. பட் இருந்தாலும் அடிச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேலி பண்ணி திட்டியே ஒருத்தரை பிக் பாஸ் கொண்டு வந்துட்டீங்களேடா. ரொம்ப நல்லா வருவீங்க நீங்கள். சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா வருவீங்க. சரி ஓகே, இதே மாதிரி வீடியோஸ் டெய்லி நான் ரெகுலராக போடணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இல்லை பாசிட்டிவ் கமெண்ட்ஸோ எதாக இருந்தாலும் ஒரு கண்டென்ட் வச்சு வீடியோ போட்டால் தான் சக்ஸஸ் ஆக முடியும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பிக் பாஸ் சீசன் 1 வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இப்போ சீசன் 2 சீசன் 2 ஏன்னா இப்போ நான் வீடியோ மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி. அதாவது 5ஆம் தேதி பிக் பாஸ் போட்டோம்னா 6ஆம் தேதி நேற்று எபிசோட் எடுத்து இன்றைக்கி போடுற மாதிரி. சரி ஏதோ ஒன்று சீசன் 1 வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இப்போ சீசன் 9க்கு நான் வந்திருக்கேன். சீசன் 10 நம்ம பிக் பாஸ் போமா தெரியல. அது மக்களுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது? சரி உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்பா. ஸோ அதில் இந்த வீடியோவை மறக்காமல் அந்த லைக் இருக்குல்ல, லைக்கில் ஹைப் கொண்டு வாங்க. அப்போ தான் வீடியோ கொஞ்சம் முன்னாடி வரும். ஸோ தெரியல எந்தளவுக்கு வீடியோ போகணும்னு தெரில. ஏன்னா 10 வியூ போகுது, 20 வியூ போகுது, 100 வியூ போகுதான்னு தெரில. நீங்கள் நினச்சா யாரை வேணாலும் முன்னேற்றலாம், இல்லை கீழே இறக்கலாம். ஸோ பல வருஷம் நான் போராடி இருக்கேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மூளை வளர்றதுனால எனக்கு ஆல்ரெடி ஜீனியஸ் தான். இப்போ கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. அதாவது மற்றவங்களுடைய ரியாக்ஷன் வீடியோ அந்த மாதிரி போடாமல் ஓன் கண்டென்ட் மேக் பண்ணி போடலாம். நம்ம வாய்ஸ் அதாவது மொத்த உலகத்தில் ஒரு 250 கோடி பேர் இருப்பாங்களா, அதில் என்ன ஒரு 1 கோடி பேர்த்துக்கு பிடிக்காதா? 250 கோடியில் 1 கோடி பேர்த்துக்கு பிடிச்சா கூட என் லைஃப் செட்டில்டு. அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். என்னை கான்டாக்ட் பண்ண வச்சு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வினோத் ஜஸ்டிஸ் நம்ம ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஜஸ்டிஸ். ஸோ சி பை பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட் 2ல் பார்க்கலாம். அப்போ தான் அவங்க என்னென்ன கூத்து பண்ணுறாங்கன்னு சொல்லி சில ரிவ்யூ தர மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம். அதுக்குள்ளே பேர் ஞாபகம் வந்துருன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ ஓகே, ஸோ பாய். லைக் பண்ண மறந்துடாதீங்க. My name is